இங்க நம்ம ஹீரோ ஒரு அதிசயமான மானை தேடி போறப்ப அந்த மான் அப்போ ஒரு குட்டி போடுது. அந்த குட்டியை இவரோட பெட்டியில எடுத்துட்டு போலான்னு பாக்குறப்ப அங்க திடீர்னு ஒரு மர்மமான கேங் வந்து இந்த அம்மா மானை கொண்டுட்டு இவர்கிட்ட இருக்கிற குட்டியும் கொல்ல பாக்குறாங்க. ஆனா கடைசியில அந்த குட்டியை காப்பாற்ற முடியாம போகுது. அந்த கேங்கும் இந்த குட்டியை எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து மறுபடியும் அந்த மான் கிட்ட போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த மான் போட்டது 2 குட்டி. ஆனா அந்த அம்மா மான் இறந்து போயிருது. அடுத்து இந்த குட்டியை இவரோட பெட்டியில அடைச்சிட்டு ஒரு பறவை மூலியமா இங்க இருந்து பறந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு குட்டி நம்ம வில்லங்கிட்டையும் இன்னொரு குட்டி நம்ம ஹீரோ கிட்டையும் இருக்கு. ஆக்சுவலா ஏன் இந்த குட்டியை தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னா இந்த குட்டி தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தீர்மானிக்கும். அதாவது இந்த நாட்டுல எலெக்ஷனுக்கு நிப்பாங்க இல்லையா, அந்த லீடர்ல யார் பெஸ்டானவங்களோ அவங்களோட காலில் போய் இந்த விலங்கு மண்டியிடும். ஆனா நம்ம ஹீரோவை இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்ன டம்பிள்டோருக்கு எல்லா விஷயமும் முன்கூட்டியே தெரியும். ஏன்னா இவர்கிட்ட ஃபியூச்சரை பார்க்குற கண்ணாடி இருக்கும். அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இதை தடுக்கிறதுக்காக ஏதாச்சும் பிளான் பண்ணி பண்ணா அந்த பிளான்லயும் எப்படி ஃபியூச்சர் இருக்குன்னு இவரால் பார்க்க முடியும். அதனால இந்த படத்துல ஒரு டீமா சேர்ந்து பிளானே இல்லாம எல்லாமே செய்யறாங்க. ஆனா நீங்க இப்ப கேட்கலாம், இவருக்கு இவ்வளவு மேஜிக் பவர் இருக்கு, ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க, அதனால நம்ம வில்லன் டம்பிள்டோர் அழிக்க நினைச்சாலோ இல்ல நம்ம டம்பிள்டோர் வில்லன் அழிக்க நினைச்சாலோ இவங்களை எப்பயுமே கண்காணிக்கிற கையில ஒரு கீ செயின் இருக்கும். இவங்க ஏதாச்சும் பண்ண நினைச்சாலே அந்த கீ செயின் இவங்களை கொன்றும். இவங்க இதுக்கு முன்னாடி எது நடக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருப்பாங்க.